சற்று முன் நூற்றுக்கணக்கான தவேக வேட்பாளர்கள் வாபஸ். தேர்தலுக்கு முன்பே திமுக அமோக வெற்றி, அதிர்ச்சியில் விஜய். அதாவது தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனல் பறக்க தொடங்கியுள்ள நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தற்போதைய சூழ்நிலையில் பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தேர்தல் திருவிழாவிற்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய திராவிட கட்சிகள் தங்கள் பூத் கமிட்டிகள் மற்றும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பணிகளில் கிடுக்குப்பிடி போட்டு வருகின்றன. பல தசாப்தங்களாக களத்தில் ஊடியுள்ள இந்த இரு கட்சிகளின் கிளை செயலாளர்களும் PLAக்களும் ஒவ்வொரு தெருவிலும் வாக்காளர்களின் மன ஓட்டத்தை விரல் நுனியில் வைத்துள்ளனர். ஆனால் தவேகவின் ரதமோ இன்னும் சரியான திசை தெரியாமல் களப்பணிகளில் பின்தங்கி இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதி வருகின்றனர். தவேகவை பொறுத்தவரை விஜய் போட்டியிடும் தொகுதிகள் மற்றும் சில முக்கிய VIP தொகுதிகளை தவிர மற்ற இடங்களில் கட்சி இன்னும் அப்லோடிங் நிலையிலேயே இருக்கிறது. குறிப்பாக பழைய கட்சிகளிடம் இருக்கும் பலமான வாக்காளர் தரவுத்தளம் தவேகவிடம் இல்லாதது ஒரு மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்பட்டும் வருகிறது. எந்த வீட்டில் புதிய வாக்காளர்கள் இருக்கிறார்கள், யாரை தட்டினால் ஓட்டு விடும் என்கின்ற அடிப்படை தகவல்கள் கூட பல வேட்பாளர்களுக்கு எட்டாக்கனியாகவே உள்ளது. மாநாடுகளில் கூடும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூட்டம் தேர்தல் நாளில் பூத் ஸ்லீப் கொடுக்கும் களப்பணியாளர்களாக மாறுவதில் இன்னும் சுணக்கம் நிலவுகிறது. கட்சியின் மேலிடத்திற்கு வரும் உத்தரவுகளை அடிமட்டத்தில் கொண்டு சேர்க்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தவேகவில் குறைவதாக இருப்பது மற்றொரு சிக்கல். மன்ற பொறுப்பாளராக இருந்தவர்களுக்கு தேர்தல் கால களப்பணி என்பது முற்றிலும் புதிய அனுபவமாக இருக்கிறது. சமூக வலைதளங்களில் காட்டும் வேகத்தை வீதி வீதியாக சென்று செய்யும் பிரச்சாரங்களில் காட்ட தவறுவது கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும். தளபதி வந்தா கூட்டத்தை கூட்டலாம், ஆனால் ஓட்டை போட வைக்க பூத் ஸ்லீப் கொடுக்க ஆள் வேண்டாமா என வேட்பாளர்களே புலம்பும் நிலை சில தொகுதிகளில் நிலவுவது யதார்த்தமான கவலையாகவே இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலமே உள்ள நிலையில் வெறும் டிஜிட்டல் பலமும் கட் அவுட்டுகளும் மட்டுமே வெற்றியை தந்துவிடாது என்பதை தவேக உணர வேண்டிய அவசியம் இது. திமுக அதிமுக என்ற இரு பெரும் திராவிட மலைகளை சரித்து கோட்டையில் கொடியேற்ற வேண்டுமானால் அந்த கட்சி கிரீன் உலகிற்கு வெளியே வந்து திண்ணை அரசியலில் கவனம் செலுத்த வேண்டும். தேர்தல் களத்தில் கடைசி நேர மேஜிக் நடக்குமா அல்லது 2026 களம் ஒரு காஸ்ட்லி பாடமாக அமையுமா என்பதை விஜயின் அடுத்த கட்ட நகர்வுகளே தீர்மானிக்கும். அது மட்டுமில்லாமல் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடும் விஜய் அந்த இரு தொகுதிகளுக்குமான வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளார். ஆனால் அவர் தாக்கல் செய்த இரு வேட்புமனுக்களிலும் குளறுபடிகள் இருப்பது இப்போது தெரிய வந்துள்ளது. இதனால் அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. விஜய் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது சட்டப்படி தன் மீது நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்த விவரங்களை படிவம் 26 குறிப்பிட வேண்டும். திருச்சி கிழக்கு தொகுதிக்காக அவர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் மதுரை மாவட்டம் கூடக்கோவில் காவல் நிலையத்தில் 2025 ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு நிலுவையில் இருப்பதாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதே நேரத்தில் பெரம்பூர் தொகுதிக்காக அவர் தாக்கல் செய்த மனுவில் தன் மீது எந்த ஒரு குற்றவியல் வழக்கும் நிலுவையில் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரே வேட்பாளர் இரு வெவ்வேறு தொகுதிகளில் தாக்கல் செய்துள்ள மனுக்களில் இவ்வாறு முரண்பட்ட தகவல்கள் இருப்பது தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கும் சென்றுள்ளது. திருச்சி கிழக்கு மனுவில் குறிப்பிடப்பட்ட தகவல்களின் படி 2025 ஆகஸ்ட் மாதம் மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டின் போது ஏற்பட்ட ஒரு சம்பவத்திற்காக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல் மற்றும் சில பிரிவுகளின் கீழ் கூடக்கோவில் போலீசார் இந்த FIR பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கு விவரத்தை திருச்சி கிழக்கு வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டுவிட்டு பெரம்பூர் தொகுதி வேட்புமனுவில் குறிப்பிட தவறியுள்ளார். விஜயின் சட்டக்குழுவின் மிகப்பெரிய கவனக்குறைவாகும். அதே போலதான் தேர்தல் விதிமுறைகளின் படி ஒரு வேட்பாளர் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் தகவல்களை மறைப்பது அல்லது தவறான தகவல்களை அளிப்பது தண்டனைக்குரியது மட்டுமின்றி வேட்புமனு நிராகரிக்கப்படவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஒரு வழக்கை ஒரு இடத்தில் ஒப்புக்கொண்டு மற்றொரு இடத்தில் மறைப்பது தகவல் மறைப்பு என்ற பிரிவின் கீழ் வரும் வேட்புமனு பரிசீலனையின் போது எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் இந்த முரண்பாட்டை சுட்டிக்காட்டி மனுவை நிராகரிக்க கோரினால் தேர்தல் அதிகாரி தீவிரமாக பரிசீலிக்க வேண்டியிருக்கும். இதில் விஜய்க்கு இருக்கும் வாய்ப்பு என்னவென்றால் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்னும் இருப்பதால் திருத்தப்பட்ட புதிய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்வதன் மூலம் இந்த சிக்கலிலிருந்து அவர் தப்பிக்க முடியும். மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் தேர்தல் என்பதால் அந்த கட்சியின் தலைவர் விஜயின் வேட்புமனுவே இத்தகைய குளறுபடிக்கு உள்ளாகி இருப்பது தொண்டர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. விஜயின் சட்ட ஆலோசனை குழுவின் மெத்தன போக்கே இதற்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. தற்போது இந்த விவகாரம் தேர்தல் ஆணையத்தின் பரிசீலனையில் உள்ளது.
தேர்தல் அதிகாரி இந்த முரண்பாட்டை தொழில்நுட்ப தவறு என கருதி திருத்த வாய்ப்பளிப்பாரா அல்லது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுப்பது என்பதுதான் இப்போதைய கேள்வி. பெரம்பூர் தொகுதி வேட்புமனு பரிசீலனை அன்று விஜயின் அரசியல் எதிர்காலத்தின் ஒரு முக்கிய திருப்பம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் சட்டக்குழுவினர் இந்த குளறுபடியை சரி செய்யும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் விதிமுறைகளின் படி ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு அதிகபட்சமாக 4 செட் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். விஜய் தற்போது பெரம்பூரில் 2 செட் மனுக்களை மட்டுமே தாக்கல் செய்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஏப்ரல் 6 ஆகும். அதற்குள்ளாக விஜய் பெரம்பூர் தொகுதியில் புதிய வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம். அந்த புதிய வேட்புமனுவில் திருச்சி மனுவில் குறிப்பிட்டிருந்த வழக்கு விவரங்களை சரியாக இணைத்து சமர்ப்பிப்பதன் மூலம் முந்தைய மனுவில் ஏற்பட்ட பிழைகளை சரி செய்ய முடியும். அரசியல் விமர்சகர்கள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் கருத்துப்படி இந்த சிக்கலை விஜய் மிக எளிதாக தவிர்த்திருக்கலாம். தேர்தலுக்கு முன்பாகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்து தேர்தலில் போட்டியிட உள்ளதால் தன் மீது தமிழகம் முழுவதும் நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகள் குறித்தும் காவல்துறை வெளிப்படையான தகவல்களை அளிக்க வேண்டும் என ஒரு உத்தரவை பெற்றிருக்கலாம். அவ்வாறு செய்திருந்தால் காவல்துறையிடமிருந்து பெறப்பட்ட அதிகாரப்பூர்வ தகவல்களை கொண்டு அனைத்து தொகுதிகளிலும் ஒரே சீரான தகவல்களை வழங்கியிருக்க முடியும். இதுபோன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே தவறுக்கு வழிவகுத்துள்ளது. வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் ஏப்ரல் 7ஆம் தேதி அன்றுதான் பெரம்பூர் தொகுதியில் விஜயின் மனு ஏற்கப்படுமா அல்லது நிராகரிக்கப்படுமா என்பது இறுதி செய்யப்படும். குறிப்பாக முதல் வழக்கு பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையை சார்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த நிகழ்வில் ஏற்பட்ட குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இரண்டாவது வழக்கு 2025 ஆகஸ்ட் மாதத்தில் மதுரையில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டின் போது ஏற்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடையதாகும். அந்த மாநாட்டின் போது ஏற்பட்ட பதட்ட நிலைமைகள் காரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தகவல்களும் வெளியாகி வருகிறது. மேலும் இந்த விவகாரம் தேர்தல் சூழ்நிலையில் முக்கிய அம்சமாக மாறியுள்ளது. வேட்புமனுவில் தகவல் தொழிலீடு தொடர்பான தெளிவு தன்மை குறித்து அரசியல் கட்சிகள் வலியுறுத்தும் நிலையில் விஜய் தரப்பில் இருந்து இதற்கு விளக்கம் அளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இதே நேரத்தில் இந்த சர்ச்சை தேர்தல் அரசியலில் மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை பதிவிட்டும் வருகின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்த விஜய்க்கு ஓர் அதிர்ச்சி. அதாவது அதில் பல தொகுதி வேட்பாளர்கள் கட்சியில் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சினை காரணமாகவும் மேலும் மாவட்ட செயலாளர்கள் தேர்வு தொடர்பாக அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு கட்சிக்கும் அதிருப்தி உள்ளதால் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வேட்பாளர்கள் வேட்புமனுவை இன்னும் தாக்கல் செய்யாமலே இருந்து வருகின்றனர். குறிப்பாக பிரச்சாரங்களிலும் அவ்வளவு ஈடுபாடு இல்லாமல் சுணக்கம் காட்டி வருவதால் தாவேகா மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக இவர்கள் கூண்டோடு இந்த நூற்றுக்கணக்கான தாவேகா வேட்பாளர்கள் வாபஸ் வாங்க முடிவெடுத்துள்ளதாகவும் இது தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவின் அமோக வெற்றியை உறுதிப்படுத்தி வருகிறது. மேலும் இந்த ஒரு தகவல் தாவேகா தலைவியான நடிகர் விஜய் அவர்களையே பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.